அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் கதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் ஒரு செய்யுள் இன்று நாம் சிந்திக்கலாம் என்று எண்ணுகிறேன். இன்று ஊரெங்கும் நாடெங்கும் விநாயகர் திருவிழா. அதனால் அவர் குறித்து ஒரு பாடலை பாடி தொடங்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். 3 தமிழ் வாங்க 4 பொருள் தந்து 5 கரத்தனை துதித்தாள். 3 தமிழ் வாங்க 4 பொருள் தந்து 5 கரத்தனை துதித்தாள். அவ்வை ஆனை முகத்தனை அழைத்தாள். அந்த 6 முகன் அவன் அண்ணன் பதத்தினை 7 பிறவியிலும் தொழுவோம். நாம் 8 திசையும் புகழ் பெறுவோம். அந்த 6 முகனின் அண்ணன் பதத்தினை 7 பிறவியிலும் தொழுவோம். நாம் 8 திசையும் புகழ் பெறுவோம். சான்றோர் பெருமக்களே, விநாயகப் பெருமானின் திருவடிகளை வணங்கி இன்று வாங்குவோம் நாலடி என்ற தலைப்பில் நாலடியாரில் ஒரு செய்யுள் நாம் இன்று சிந்திக்க விழைகிறோம். நாலடியாரில் கடவுள் வாழ்த்து: வானிடு வில்லின் வரவு அறியா வாய்மையால் கால் நிலம் தோயா கடவுளை யாம் நிலம் சென்னியுற வணங்கி சேர்ந்தும் எம் உள்ளத்து முன்னியவை முடிக என்று. எம் உள்ளத்து முன்னியவை முடிக என்று. நாலடியாரில் கடவுள் வாழ்த்து பாடல் இது. இதில் அறத்துப்பாலில் செல்வம் நிலையாமை என்ற தலைப்பில் ஒரு நல்ல செய்யுள் நாலடியாரில் காணப்படுகிறது. அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லாள் ஊட்ட மறுசிகை நீக்கி உண்டாரும் வறிஞராய் சென்று இறப்பர் ஓரிடத்து கூழெனின் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கற்பாற்று அன்று. செல்வம் நிலையில்லாதது என்று இந்த தலைப்பில் சொல்கிறார். அறுசுவை உண்டியா, இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, புளிப்பு, கார்ப்பு, இப்படி எல்லா சுவைகளிலும் சேர்ந்திருக்கிற உணவு. அதை மனைவி, அன்பான மனைவி அந்த உணவை உண்பிக்கிறாள், சாப்பிட்றா. இவர் அந்த அவ்வளோ பெரிய பணக்காரர். அவர் அறுசுவை உண்டி அன்பான மனைவி அருகில் அமர்ந்து ஊட்டுகிறாள். அப்போ எவ்வளோ கொஞ்சம் நிறைய சாப்பிட்லாம்ல. ஆனால் அந்த உணவை கூட ஒரு கவளத்துக்கு மேலே சாப்பிட்றது இல்லையா அவர். அவ்வளோதான், போதும். அதுக்கு அடுத்தது வேறு அறுசுவை உண்டி, ஒரு கவளம் போதும். அவ்வளோ பணக்காரர். அவர் சாப்பிட்டது போக மீதிலாம் வீண் தான். அவ்வளோ பணக்காரராக இருப்பவர். அறுசுவை உண்டியாகிலும் அது அன்பான மனைவியால் உண்பிக்கப்பட்டாலும் ஒரு கவளத்திற்கு மேல் அவர் சாப்பிட்றதில்ல. போதும்பா, வேற கொண்டா. ஒரே கவளம் போதும்பா, வேற கொண்டா. இப்படி ஒரு கவளம் மட்டுமே உண்கின்ற அந்த உணவில் ஒரு கவளம் மட்டுமே உண்கிற வெறும் பணக்காரர். ஆனாலும் அப்படிப்பட்டவர் கூட ஒரு நாளைக்கு ஏழையாகி ஒரு வீட்டில் போய், அம்மா பசிக்குதும்மா, ஒரு கோலையில் கூடு இருந்தால் கொஞ்சம் கொடுங்க. யார்? அறுசுவை உண்டி ஒரு கவளம் சாப்பிட்டுட்டு மீதில் வேணாம் என்று சொன்னவன் ஒரு காலத்தில். இன்று என்னாச்சுப்பா? எல்லா பணமும் போயிடுச்சு. இப்போ எங்கே இருக்கார் அவர்? தெருவாக போகிறாரு. வீடு வீடாக போகிறாரு. அம்மா பசிக்குதும்மா, 2 நாள் ஆச்சும்மா சாப்பிட்டு.
ஒரு குவளையில் கொஞ்சம் கூழ் கொடுங்க என்று கேட்கக்கூடிய நிலை ஏற்படும், நிலை வரும். அதனால் செல்வம் நிலையானது என்று யாரும் கருதிவிடாதீர்கள் பெருமக்களே. இந்த செல்வம் அப்படியே இருக்கும் சொல்ல முடியாது, மாறும், தலைகீழாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியெல்லாம் கண்ணெதிரில் பல பேரை நாம் பார்த்து இருக்கிறோம். அதனால் நான் தான் பெரிய பணக்காரன் என்று ஆணவத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது. இது பயமுறுத்துறதுக்கு அல்ல. என்ன பொருள்? அதனால் செல்வம் நம் கையில் உள்ள போதே பிறர்க்கு உதவி நல்ல செயல்களை செய்து நாம் நிலையான புகழை பெற வேண்டும். அதற்கு தான் இது சொல்லப்படுகிறது. ஆக செல்வத்தின் தன்மை அது ஓரிடத்தில் நிலையாக நிற்பது இல்லை. செல்வம் உருண்டுக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். இங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள். ஆக செல்வம் நிலை இல்லாதது. அதனால் நாம் செல்வம் உள்ள போதே நிலையான அறச்செயல்களை செய்து நிலையான புகழை நாம் பெற வேண்டும். அதைத்தான் இந்த நாலடியார் செய்யுள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஒருத்தன் ஒரு புத்தகம் எழுதினான், பணக்காரன் ஆவதற்கு 100 வழிகள். புத்தகத்தினுடைய தலைப்பு பணக்காரன் ஆவதற்கு 100 வழிகள்னு ஒரு புத்தகம் எழுதினவன் ஒரு தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். ஒருத்தன் கேட்டான், என்னையா பணக்காரன் ஆவதுக்கு 100 வழின்னு புத்தகம் எழுதிட்டு அதில் எதுனா ஒரு வழியை பிடிச்சி நீ பணக்காரன் ஆகிறத விட்டு இந்த தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கே சரியான்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், அந்த 100 வழியில் பிச்சை எடுக்கிறது கூட ஒரு வழி. நன்றி, வணக்கம்.